வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவள்ளிதாயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகளை படிக்கிறதுனால உயர்ந்த நல்ல பண்புகள் கிடைக்கும். பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருத்தலத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த திருவள்ளிதாயம் அப்படிங்கிற இடம் சென்னையில பாடி அப்படிங்கிற பேரோட இருக்கு. இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, பரத்வாஜ ரிஷி கருங்குருவியோட உருவத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டிருக்காரு. அதனால திருவள்ளிதாயம் அப்படிங்கிற பேரு. இங்க குருவே தன்னுடைய தோஷம் போகிறதுக்காக சிவனை வழிபட்டதுனாலையும், பிரம்மாவோட 2 மகள்கள் கமலி வள்ளி அப்படிங்கிறவங்க இங்க சிவ பூஜை பண்ணி விநாயக பெருமானே மணந்தாங்க. அதனாலையும் இது திருமண தடை நீக்கக்கூடிய தலம் இது. அதோட திருஞான சம்பந்தர் இந்த தலத்தை பத்தி 10 பதிகங்கள் எழுதியிருக்காரு. இதை படிக்கிறதுனால சொர்க்கத்தை விட உயர்ந்த போகம் கிடைக்கும் அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அனுமன் வழிபட்ட அனுமலிங்கமும் இங்க இருக்கு. சுக்ரீவன், ராமர், அவருடைய மகன்களான லவகுசர்களும் இந்த தலத்துல வழிபட்டிருக்காங்க. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருளுள்ளி நாயடியேன் அலையாமல் இரு நல்லவாகும் உனதடி பேன நினவல்ல மான மனது அருளாயோ கருநெல்லி மேனி அரிமருகோனே கணவள்ளியார் கனவ முருகேசா திருவள்ளிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. இந்த பாடலோட பொருள் இப்ப பார்க்கலாம். மறுமல்லியார் குழலில் மடமாதர். மறுமல்லி அப்படிங்கிறது நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை மலர். ஆர்குழல் அப்படின்னா அடர்ந்த செறிந்த கூந்தல் உடைய மடமாந்தர் இளம் பெண்கள். மருளுள்ளி நாயடியேன். மருளுள்ளி அப்படின்னா அவங்களே நினைத்து கொண்டு, நாயடியேன் அலையாமல், அவர்கள் பின்னால் நாயை போன்று நான் அலையாமல், இரு நல்லவாகும் உனதடி பேன, என்னைக்குமே நல்லது செய்யக்கூடிய உன்னுடைய 2 தாள்களையும் வணங்கி நான் உனது அருள் பெற. இந்த 2 தாள்களுமே அபரஞானம் பரஞானம் அப்படிங்கிற 2 விஷயங்களை கொடுக்கக்கூடியது. பரஞானம் அப்படிங்கிறது இறைவன் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம். அபரஞானம் அப்படிங்கிறது நூல்கள் மூலமா கிடைக்கக்கூடிய ஞானம். இந்த 2 விஷயங்களும் தரக்கூடிய உன்னுடைய 2 பாதங்களையும் நான் பணிந்து உனது அருள் பெற இனவல்ல மான மனது அருளாயோ. நல்ல சிறப்பு வாய்ந்த, சிறப்பும் பெருமையும் வாய்ந்த, மானமும் நிறைந்த நல்ல மனதினை எனக்கு கொடுக்க மாட்டாயாப்பா. கருநெல்லி மேனி அரிமருகோனே. கருநெல்லியை போல பச்சை நிறமும் கருப்பு நிறமும் கலந்த நிறத்தை உடைய திருமாலின் மருமகனே. கணவள்ளியார் கனவ முருகேசா. பெருமை மிகுந்த வள்ளி தேவியின் கணவனாகிய முருகேசா. திருவள்ளிதாயம் அதில் உறைவோனே. திருவள்ளிதாயம் அப்படிங்கிற தலத்தில் வீற்றிருக்கக்கூடியவனே. திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளேனா, சிறப்போடு பெருமையோடு விளங்குகின்ற மாதவர்கள், பெரிய தவங்களை செய்யக்கூடியவர்கள் உன்னை போற்றி வணங்குகின்றார்கள். அத்தகைய பெருமாளே. நம்மளோட வியூவர் ஒருத்தர் அருணகிரிநாதர் எழுதின பாடல்கள்ல வகுப்பு அப்படிங்கிறதுக்கும் விருத்தம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்க. அதோட மயில் விருத்தத்தை பத்தியும் கேட்டிருந்தாங்க. அருணகிரிநாதர் தான் எழுதின பாடல்கள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு தலைப்பின் கீழேயோ இல்ல ஏதாவது ஒரு மைய கருத்தை வச்சு எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி பிரிக்கப்பட்டதான் நம்ம வகுப்பு அப்படின்னு சொல்றோம். அதுல சீர்பாத வகுப்பு, தேவேந்திர குல வகுப்பு, வேல் வகுப்பு அப்படின்னு பிரிவுகள் இருக்கும். விருத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்ல பாக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 வகையான இனங்கள் இருக்கு. அதுல தாளிசை, துறை, விருத்தம் அப்படின்னு 3 இருக்கு. இந்த விருத்தம் அப்படிங்கிறது ஒரே அளவுல இருக்கக்கூடிய அடிகள்ல வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே விரும்பி படிக்கிற வேல் மாறல் இருக்கு இல்லையா, அதோட மயில் விருத்தம், சேவல் விருத்தம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருப்பாரு. இதுல சேவல் விருத்தத்துல முருகனுடைய சேவலை குறிப்பிட்டு அதனுடைய பராக்கிரமங்களையும் குறிப்பிட்டிருப்பாரு. மயில் விருத்தத்திலையும் மயிலுடைய சிறப்புகளையும் அதனுடைய பெருமைகளையும் குறிப்பிட்டிருப்பாரு.